ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான மாதிரி தேர்வு நாளில் வந்து பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 3 தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பொது தமிழும் பார்க்குறோம், பொது அறிவுலையும் பார்த்துட்டு வரோம், சரிங்களா? ஸோ நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி டெய்லியுமே நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட 1 மந்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரிவிஷன்ஸ் எல்லாமே, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம மாடல் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த 200 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கம்பல்சரி நீங்கள் ஓஎம்ஆர் வச்சு தான் எழுதணும். நம்ம 3 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை ரைட் பண்ணணும், சரிங்களா? வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இந்த வீக்லேருந்து. ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஸ்டடி மெட்டீரியல் ஏதோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு சிலபஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப்பும் கொடுக்குறோம். அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதிருக்காங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்ததுனா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன், சரிங்களா? எல்லாமே சேர்த்தியே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வில்லிங் இருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து ரொம்ப மோஸ்ட்லி ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருந்த கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸே உள்ள நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்க வேண்டாம். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸே வந்து நீங்கள் சேர்த்தியே ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? ஸோ இந்த 100 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். உலகில் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகில் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் வந்து எந்த பறவை இனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்கள். சரி, நான் ஒவ்வொரு கொஷின்ஸ் கடையில் வந்து 1 மினிட் நான் டைம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆர்டிக் காலா பறவை, சரிங்களா? ஆர்டிக் காலா பறவை தான் வந்து பார்த்திங்கன்னா உலகில் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை, சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? திரு இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் மற்றும் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஸோ அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஒருத்தரோட என்ன கூற்றில் வந்து யாரை பற்றின கூற்றுன்னு சொல்லிடுவாங்க. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸுக்கு உண்டான கரெக்டான அந்த சொன்னவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ திரு இசை பாடலில் வந்து உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், சரிங்களா? ஸோ அவரை தான் வந்து மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர் தான் வந்து மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இரண்டுமே வந்து சரியானது தான். ப்ளஸ் வந்து இந்த கூற்றுக்கான தொடர்புடையவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், சரிங்களா? மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். புதிய விடியல்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? புதிய விடியல்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராதாகிருஷ்ணன் அவர்கள், சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ நம்ம அந்த எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ இலக்கண வகையில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும், செய்யுளில் வந்து எந்த மாதிரிலாம் வரும், கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்பெயர்கள், சிறப்பு பெயர்கள், ஸோ அந்த சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ், அவங்களோட சொன்ன மேற்கோள்கள் என்னென்ன அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக படிக்கணும், சரிங்களா? அப்புறம் ஒரு பாடல் வரி கொடுத்து அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்பாங்க. அந்த பாடல் வரி வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம், சரிங்களா? ஆசிரியரும் கேட்கலாம், அது இடம்பெற்றுள்ள நூலும் கேட்கலாம், சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட் இல்லாமல் ஸோ ஷார்ட்டாக டைமில் டீ பிரேக் ஒரு 5 மினிட்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், வஉசி அவர்களால் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு. வஉசி அவர்களால் சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் வந்து பதிவு செய்யப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1906ஆம் ஆண்டு, சரிங்களா? 1906ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின்னா ரா அரங்கநாதன் அவர்கள், சரிங்களா? இந்திய நூலகவியலின் தந்தை வந்து ரா அரங்கநாதன் அவர்கள். ரெண்டாவது, காமராஜரின் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம், சரிங்களா? ஜூலை 15. ஒவ்வொரு தலைவர்களோட பிறந்தநாளை வந்து நம்ம என்னென்ன சிறப்பு தினங்களாக கொண்டாடுறோன்னு அதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? காமராஜரின் பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், சரிதான். பஞ்சாப் மாநிலத்தில் பொங்கல் பண்டிகை வந்து லோரி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை என்னன்னு எப்படி சொல்லி கொண்டாடுவாங்கன்னா லோரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதை, சரிங்களா? அறுவடை திருநாளை வந்து லோரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிதான், சரிங்களா? ஆன்சர் அனைத்தும் சரி. அடுத்து வந்து பாருங்கள் சொல்லும் பொருளும். இந்த சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளையும் வரும், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி தனியாகவும் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அழுவம் என்ன ஆன்சர் வரும்? அழுவம் கடல்.
மதலை தூண், ஞெலிங்கி தீச்சுடர், சென்னி உச்சி. சரிங்களா, அழுவம் கடல், மதலை தூண், நெகிழி வந்து தீச்சுடர், சென்னி வந்து உச்சி. சரிங்களா, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. சரிங்களா, 7வது கேள்வி வந்து பாருங்கள், சரியானவற்றை காண்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க, பாளையங்கோட்டை. சரிங்களா, ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா, அடுத்தது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் வந்து இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இரட்டை நகரங்கள் எது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். சரிங்களா, ஸோ இதுவுமே சரிதான். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு வந்து தாமிரபரணி தான். சரிங்களா, திருநெல்வேலி பகுதியை வந்து வளம் செழிக்க செய்யும் ஆறு வந்து தாமிரபரணி தான். ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் அனைத்துமே சரி. சரிங்களா, ஆன்சர் அனைத்தும் சரி. 8வது கேள்வி வந்து பாருங்கள், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி தமிழ் செம்மொழியும் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி தமிழ் செம்மொழியும் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி பரிதிமா கலைஞர். ஆன்சர் ஆப்ஷன் சி பரிதிமா கலைஞர். அடுத்தது 9வது கேள்வி, தவறான இணையை காண்க. அதாவது வந்து விலங்குகள் மற்றும் இளமை பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ புலி குட்டியாக வரும், புலியோட இளமை பெயர் வந்து பரல் வரும். சரிங்களா, அடுத்து சிங்கம் குரலை சரிதான், யானை கன்று, ஆடு குட்டி கரெக்டாக தான். சரிங்களா, அப்போ எது வந்து தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து புலி, ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறு. சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 10வது கேள்வி வந்து பாருங்கள், தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்னும் பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இடம்பெற்றுள்ள நூல் வந்து எந்த நூல்? ஆன்சர் தேவாரம். சரிங்களா, ஆன்சர் சம்பந்த தேவாரம். சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 11வது கேள்வி, நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும் என்று கூறும் நூல் வந்து எது? நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் வந்து பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும் என்று கூறும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ யசோதர காவியம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ யசோதர காவியம். 12வது கேள்வி வந்து பாருங்கள், காவலன் தன் கொல் யானை மேலிருந்து கூற்று சேர்த்தால் போலுமே நல் யானை கோக்கில்லா நாடு. இவ்வரிகள் எந்த நாட்டை பற்றி கூறுகிறது? காவலன் தன் கொல் யானை மேலிருந்து கூற்று சேர்த்தால் போலுமே நல் யானை கோக்கில்லா நாடு. இவ்வரிகள் எந்த நாட்டை பற்றி கூறுகின்றன? ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சோழ நாடை பற்றி குறிப்பிடுகிறாங்க. சரிங்களா, சோழ நாடை பற்றி சொல்கிறாங்க. 13வது கேள்வி, பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதற்கு இணையானதாக வள்ளுவர் கூறுவது எது? பச்சை களிமண் களத்தில் வந்து நீரூற்றி வைப்பதற்கு இணையானதாக வள்ளுவர் சொல்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல். தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல். 14 பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்றி அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்று கூறும் நூல் வந்து எது? பூவாது காய்க்கும் மரம் உலா நன்றி அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்னும் என்று கூறும் நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஸோ எந்த நூல்? சிறுபஞ்ச மூலம். ஆன்சர் ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம். அடுத்து வந்து பாருங்கள், நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தண்ணீர் யுத்தத்தோட ஆசிரியர் யார்? தண்ணீர் யுத்தம் சுப்ரபாரதி மணியன். இசை அமுதுக்கு ஆசிரியர் வந்து பாரதிதாசன். ஆழ்கடலின் அடியில் ஸோ ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன். தேன்மலை சுரதா. சரிங்களா, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் தான். தண்ணீர் யுத்தம் சுப்ரபாரதி மணியன், இசை அமுது பாரதிதாசன், ஆழ்கடலின் அடியில் வந்து ஜூல்ஸ் வெர்ன், தேன்மலை வந்து சுரதா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்து பார்க்கலாம். 16 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக.
சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை. சித்தன்ன வாசல் ஓவியங்கள் வந்து அழகு மிக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாக்கியம் வந்து என்ன வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சித்தன ஓவியங்கள் வந்து அழகு மிக்கவை. ஸோ அது வந்து ஒரு செய்தியாக தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செய்தி வாக்கியம் தான். சரிங்களா? உணர்ச்சி வாக்கியம்னா என்ன அழகு அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து ஒரு உணர்ச்சியாக சொல்லும்போது தான் உணர்ச்சி வாக்கியம் வரும். ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து செய்தி வாக்கியம் தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 17வது கேள்வி பாருங்கள். பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை காண்க. ஸோ இதை படித்து பாருங்கள். ஸோ சந்தி பிழை அப்படிங்கிறது வந்து நம்ம அது ஒரு இக்கு இப்பு ஸோ அந்த மாதிரி வர அந்த இது எல்லாமே வந்து கரெக்டாக படிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். மெய் கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படிங்கிறாங்க. அந்த சொற்களை வந்து கரெக்டான சந்தி பிழையற்ற வாக்கியமாக சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மெய் கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 18 துறந்தார் பெருமை துணைக்கூறின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று இதில் அமைந்து வரும் மோனை வந்து எந்த மோனை அப்படின்னு கேட்குறாங்க. துறந்தார் பெருமை துணைக்கூற்றின் வைய திறந்தாரை எண்ணி கொண்டற்று அப்படிங்கிற பாடலில் வர மோனை வந்து எந்த மோனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பொழிப்பு மோனை. ஆன்சர் ஆப்ஷன் பி. பொழிப்பு மோனை. 19 வந்து பாருங்கள். சரியான கூற்றை காண்க. சரியான கூற்றை காண்க. கூத்தராற்றுப்படை வந்து பார்த்திங்க அப்படின்னா 583 அடிகளை கொண்டது. கூத்தராற்றுப்படை 583 அடிகளை கொண்டது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இது. சரிங்களா? நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் வந்து எது? கூத்தராற்றுப்படை. அது கூத்தராற்றுப்படைக்கு இன்னொரு பேர் என்ன? மலைப்படு கடாம். சரிங்களா? மலைப்படு கடாம். இந்நூலின் ஆசிரியர் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். சரிங்களா? மலைப்படு கடாமோட ஆசிரியர் பெருங்கௌசிகனார் தான். ஸோ அவரோட ஃபுல் பேர் வந்து பாருங்கள், இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாம் ஆன்சர் என்ன? அனைத்துமே சரிதான். சரிங்களா? ஆன்சர் அனைத்துமே சரி. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 20வது கேள்வி வந்து பாருங்கள். மாயத்தால் மீள துயர்தனினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆள உனதருகே பார்ப்பவன் அடியேனே என்று பாடியவர் யார்? மாயத்தால் மீள துயர்தனினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆள உனதருகே பார்ப்பவன் அடியேனே என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி. குலசேகர ஆழ்வார். ஆன்சர் ஆப்ஷன் டி. குலசேகர ஆழ்வார். 21வது கேள்வி. செங்கீரை பருவம். செங்கீரை பருவம் வந்து பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. செங்கீரை பருவங்கிறது பிள்ளை தமிழ் எத்தனாவது பருவம்? ஆன்சர் 2வது பருவம். சரிங்களா? 2ஆம் பருவம். 22 வந்து பாருங்கள். பொறுத்துக. நகரங்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அப்படியே புக்கில் வந்து பாக்ஸ் கொஷின்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ் ஆகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் அந்த புக்கில் இருக்கிற அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி படிக்கணும். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே. நியூவாக படிக்கிறீங்க, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் கொஷின்ஸை கம்பல்சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புக் பேக் கொஷின்ஸும் வந்து அதையும் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இது மூணும் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம இந்த ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக புக் பேக் கொஷின்ஸ் தனியாக எல்லாமே வந்து தனித்தனி பிடிஎஃபாக நாங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் தனியாக மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணி ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தூத்துக்குடி வந்து பாருங்கள். ஸோ தூத்துக்குடி என்ன நகரம்? தூத்துக்குடி முத்துநகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை வந்து தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீபநகரம். சரிங்களா? தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி வந்து குட்டி ஜப்பான், மதுரை வந்து தூங்கா நகரம், திருவண்ணாமலை வந்து தீபநகரம். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி. 2 3 4 1 தான் சரி. சரிங்களா? 2 3 4 1. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட மார்க்ஸை கமெண்ட் பண்ணணும் மறக்காமல்.
கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் ஆகிய கவிதை தொகுப்புகளுடன் தொடர்புடையவர் யார்? கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புகளுடன் தொடர்புடையவர் யார்? ஆன்சர் தீசோ வேணுகோபாலன் அவர்களுடைய கவிதைகள் தான். சரிங்களா? 24 கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மூதுரை. ஸோ சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஔவையார் அவர்கள். சரிங்களா? சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து மூதுரை. அடுத்தது பாருங்கள் 25வது கேள்வி. ஸோ யார் எந்தெந்த அவங்களோட காலகட்டங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜியு போப் அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் எது? ஜியு போப் அவர்களுடைய காலகட்டம் வந்து 1820 1908 வரைக்கும். சரிங்களா? ஜியு போப் அவர்களுடைய காலகட்டம் 1820 1908 வரைக்கும். சரிங்களா? ஆறுமுக நாவலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1822 1879 வரைக்கும். சரிங்களா? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு 1788 முதல் 1835 வரை. சரிங்களா? வீரமாமுனிவர் 1680 1847 அவருடைய காலகட்டம். சரிங்களா? வீரமாமுனிவர் தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஜியு போப் வீரமாமுனிவர் பற்றின கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் ரிப்பீட்டாக வருஷம் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 2 1. 26 பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கலித்தொகை. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி கலித்தொகை. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாடல் வரியில் தான் ரொம்ப மிஸ்டேக் பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இதுக்குமே நம்ம தனியாக ரிவிஷனுக்கு நம்ம நோட்ஸ் போடுறோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? 27வது வந்து பாருங்கள், ஊர் பெயர் மற்றும் மருவு பெயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாதது, அதாவது தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். புதுச்சேரி வந்து புதுவை சரிதான். புதுக்கோட்டை வந்து புதுமை அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. கும்பகோணம் குடந்தை சரிதான். நாகப்பட்டினம் நாகை. சரிங்களா? அப்போ புதுக்கோட்டைக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி வந்து நான் இடையில சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நோட் பண்ணுங்கள். ஸோ எல்லா கொஷின்ஸ்க்கும் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ புதுக்கோட்டையோட மருவு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். 28 தேசபக்தன் என்னும் இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? தேசபக்தன் என்னும் இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் சு நெல்லையப்பர் அவர்கள். சரிங்களா? ஆன்சர் சு நெல்லையப்பர் அவர்கள். 29 வந்து பாருங்க, சரியானவற்றை காண்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் திருவள்ளுவரை பாடியுள்ளார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் வந்து திருவள்ளுவரை பாடியுள்ளார். சரிதான். ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரிங்களா? ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் வந்து முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1812. சரிதான். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் புகழ்ந்து பாடினார். சரிங்களா? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த 2 பாடல் வரையுமே தான். சரிங்களா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என்று சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள். சரிங்களா? ஸோ 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஆன்சர் அனைத்துமே சரி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்துமே சரி. 30வது கேள்வி வந்து பாருங்கள், பிரித்து எழுதுக. இன்னோசை அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்து எழுதுக. ஸோ இன்னோசை பிரித்தோம்னா என்ன வரும்? இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை. சரிங்களா? 31 எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எந்த வருஷம்? ஆன்சர் 1988. சரிங்களா? பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க? 1988. 32 சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ரொம்ப முக்கியம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து எந்த நூல்? ஆன்சர் நற்றிணை.
ஆன்சர் நற்றிணையில் தான் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. 33 உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு. ரொம்ப ரிப்பீட்டாக பார்க்குறோம், சவுதி அரேபியா தானே இதுக்கு ஆன்சர். கரெக்டாக, உலகிலேயே முதலாக ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து ஆன்சர் இது சவுதி அரேபியா. ஆன்சர் ஆப்ஷன் டி, சவுதி அரேபியா. சரிங்களா. அடுத்தது 34 காமராஜருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது? இந்த பாரத ரத்னா விருது ரொம்ப முக்கியம். எந்தெந்த தலைவர்களுக்கு எந்தெந்த வருஷம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. காமராஜருக்கு எந்த வருஷம் கொடுத்தாங்க? 1976. சரிங்களா. 1976 தான் வந்து காமராஜருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. 35 சரியானவற்றை காண்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை என்னும் கருத்தை தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். சரிங்களா. ஸோ அவர் யார்? நம்ம இது பார்த்தாலே தெரியும். ஆன்சர் என்ன வரும்? தொல்காப்பியர். சரிங்களா. ஸோ தொல்காப்பியர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆயம் அந்த 5 பஞ்சபூதங்களும் அடங்கினது தான் வந்து இந்த உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் உண்மை வந்து எடுத்துரைத்தார். அது மட்டும் இல்லாமல் உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வந்து வகைப்படுத்தியும் சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டுமே. சரிங்களா. 36 தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையும் அழித்திடுவோம் என்று கூறியவர் ஆன்சர் பாரதியார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்தது பாருங்கள். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை கலைத்து ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் நெடில் எழுத்தாகவும் உருவாக்கியவர் யார்? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி புள்ளிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை கலைத்தவர் யாருன்னு கூட கேட்பாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வீரமாமுனிவர். சரிங்களா. ஸோ வீரமாமுனிவர் தான் என்ன பண்ணாங்க, இந்த எகர ஒகர வரிசையில் வர எல்லா குழப்பங்களையும் வந்து கலைத்து ஏக்கு வந்து கீழே ஒரு கோடிட்டு ஏ அப்படின்னு சொல்லி நெடில் எழுத்தாகவும் ஓக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு வட்டம் சுழி விட்டு வந்து அதை வந்து ஓ அப்படின்னு சொல்லி ஒரு நெடில் எழுத்தாகவும் வந்து உருவாக்கினார். சரிங்களா. 38 பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று ஜெயம் கொண்டாரை புகழ்ந்து கூறியவர் யார்? பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று ஜெயம் கொண்டாரை புகழ்ந்து பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, பலபட்டடை சொக்கநாதர். சரிங்களா. பலபட்டடை சொக்கநாதர். 39 பொறுத்துக. அயோத்திதாசர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கோட பேக் சைடில் அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயல் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க அந்த கலை சொற்களுக்கு மேலே. சரிங்களா. ஸோ நூல் மற்றும் நூலாசிரியர் மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த தான் அயோத்திதாசர் எழுதிய நூல் வந்து எது? அயோத்திதாசர் வந்து விவாக விளக்கம், புதுமை பித்தன் பொன்னகரம், மீரா கோடையும் வசந்தமும், இறையரசன் வந்து கன்னிப்பாவை. சரிங்களா. இறையரசன் கன்னிப்பாவை சரிதான். சரிங்களா. அயோத்திதாசர் இயற்றிய நூல் வந்து விவாக விளக்கம், புதுமை பித்தன் பொன்னகரம், மீரா வந்து கோடையும் வசந்தமும், இறையரசன் கன்னிப்பாவை. சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்கள். 40வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரிங்களா. விடைத்தாள்களை வருவித்தார். விடைத்தாள்களை வருவித்தார் அப்படிங்கிற சொல் வந்து என்ன வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த தொடர் வந்து என்ன வகை வாக்கியம்? ஆன்சர் பிறவினை வாக்கியம். பிறவினை. விடைத்தாள்களை வருவித்தார் இது வந்து ஒரு பிறவினை வாக்கியம். சரிங்களா. 41 அம்மானை. அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு. அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்கள் வந்து விளையாடும் விளையாட்டு. சரிங்களா. ஸோ இது வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு. ஸோ எத்தனை பேர் எப்படி விளையாடுவாங்கன்னு நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். 42 தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ஆன்சர் மாப்போ சிவஞானம் அவர்கள். சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி, மாப்போ சிவஞானம் அவர்கள். 43 வந்து பாருங்கள். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் என்ன வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் வந்து என்ன வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து என்ன வினா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கொழல் வினா. சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி, கொழல் வினா.
34 வந்து பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. நாட்டை கைப்பற்றல் வந்து வஞ்சி சரிதான். ஆணிரை கவர்தல் வந்து வெச்சி. கோட்டையை முற்றுகையிடல் வந்து உளிஞை. வலிமையை நிலைநாட்டல் வந்து தும்பை சரிங்களா. ஸோ சரிதானே. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 சரிங்களா. நாட்டை கைப்பற்றல் வந்து வஞ்சி, ஆணிரை கவர்தல் வந்து வெச்சி, கோட்டையை முற்றுகையிடல் வந்து உளிஞை, வலிமையை நிலைநாட்டல் வந்து தும்பை சரிங்களா. ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4. 45 விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ஆன்சர் சீவக சிந்தாமணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. 46வது கேள்வி, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் யார்? தந்தை பெரியாரோட பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? அயோத்திதாசர் மற்றும் அப்பாதுரையார் சரிங்களா. அயோத்திதாசர் மற்றும் அப்பாதுரையார். ஸோ ஆன்சர் என்ன? 2 3 சரிங்களா. ஆன்சர் 2 3 2 மற்றும் 3 இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர்கள். 47 நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து எந்த எழுத்துக்கள்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரிங்களா. இன்னு சரிங்களா. இட் மட்டும் இன்னும். 48 ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்த இடம் எது? ஏராளமான சுடுமண் பொருட்கள் வந்து கிடைத்த இடம் வந்து எந்த இடம்? ஸோ ஆன்சர் கீழடி சரிங்களா. தொல்லியல் அகலாய்வில் வந்து ஏராளமான சுடுமண் பொருட்கள் வந்து அங்கே தான் கிடைச்சது. 49 சொல்லும் பொருளும் பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. தெளிவு நட்சாட்சி சரிங்களா. தெளிவு நட்சாட்சி. ஓர்தல் நல்லறிவு. உவசமம் அடங்கி இருத்தல். பேர்தற்கு அகற்றுவதற்கு சரிங்களா. தெளிவுனா நட்சாட்சி, ஓர்தல் நல்லறிவு, உபசமம்னா அடங்கி இருத்தல் அடங்கி இருந்தால், பேர்தற்குனா அகற்றுவதற்கு சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 4 2 1 ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 50வது பொறுத்துக்க வந்து பாருங்கள். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. 2 சீர்களாலான அடி வந்து 5 வகைப்படும் தெரியும். 2 சீர்களாலான அடி வந்து எந்த அடி? 2 சீர்கள் எது? திருக்குறள் தான். ஸோ குறளடி சரிங்களா. 2 சீர்களாலான அடி வந்து குறளடின்னு சொல்லுவாங்க. அதே வந்து 4 சீர்களாலான அடி 4 சீர்களாலான அடி வந்து என்ன சொல்லுவோம்? அளவடிம்பாங்க சரிங்களா. 5 சீர்களை கொண்ட அடி 5 சீர்களை கொண்டது வந்து நெடிலடி. 5க்கும் அதிகமானது வந்ததுன்னா களி நெடிலடி சரிங்களா. 2 சீர்கள் அப்படின்னா குறளடி, 4 சீர்கள்னா அளவடி, 5 சீர்கள் அப்படிங்கும்போது நெடிலடி வரும். 5க்கும் மேற்பட்ட சீரடி வந்தது அப்படிங்கும்போது களி நெடிலடி சரிங்களா. களி நெடிலடி. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 3 4 1 2 சரிங்களா. 51 தொல்காப்பியத்தில் மரபியல் என்பது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியத்தில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை அதிகாரம், இயல்கள் அதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதில் வந்து மரபியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் மரபியல் வந்து எந்த அதிகாரத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அதிகாரம் அப்படின்னா பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் அதிகாரத்தில் இருக்குது சரிங்களா. 52 நீலகேசி கூறும் நோயின் வகைகள் என்ன? நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 3 சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி 3. 53 கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளவர் யார்? கரூரை வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தாளமி அவர்கள் சரிங்களா. 54 வந்து பாருங்கள். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எந்த மாவட்டம்? ஆன்சர் திண்டுக்கல் மாவட்டம் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி திண்டுக்கல் மாவட்டம் தான் மலர் உற்பத்தியில் முதலிடம் இருக்குது சரிங்களா. 55 சென்னை அருங்காட்சியகம் எப்போது தொடங்கப்பட்டது? சென்னை அருங்காட்சியகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1851 சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி 1851 வந்து தொடங்கப்பட்டது.
56 வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களுடன் போர் புரிந்து ஹைதர் அலியின் உதவியுடன் எந்த ஆண்டு சிவகங்கையை மீட்டார்? வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களுடன் போர் புரிந்து ஹைதர் அலியின் உதவியுடன் எந்த ஆண்டு வந்து சிவகங்கையை மீட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1780. சரிங்களா, 1780. 57 சரியான சொற்றொடரை காண்க. சரிங்களா, ஸோ வந்து அலைன்மெண்ட் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியான சொற்றொடர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும். சரிங்களா, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 58 ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பா எத்தனை பாடல்களை கொண்டது? ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பா வந்து எத்தனை பாடல்களை கொண்டது? எத்தனை பாடல் அப்படின்னா 1818 பாடல்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1818 பாடல்கள். 59 ஒளிமரபை காண்க. ஒளிமரபை காண்க. குரங்கு. சரிங்களா, ஸோ குரங்குக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். ஸோ குரங்கு அப்படிங்கிறது வந்து வானரம் தெரியும். ஸோ இந்த குரங்கு அப்படின்னா தொடை. சரிங்களா, குரங்கு அப்படின்னா வானரம், இந்த குரங்கு அப்படின்னா தொடை. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 60வது கேள்வி ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார்? ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார்? மக்களுள் மாமனிதர், அறிவாற்றல் பெற்றவர், நன்னெறியை கடைபிடிப்பவர், கடவுளை துதிப்பவர். சரிங்களா, ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எப்படியெல்லாம் இருக்கணும்? மக்களுள் மாமனிதர், அறிவாற்றல் பெற்றவர், நன்னெறியை கடைபிடிப்பவர். ஸோ இது 3 மட்டும்தான் வரும். சரிங்களா, கடவுளை துதிப்பவர் கிடையாது. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. இந்த 3 இருந்தால் போதும், ஒரு சிறந்த வழிகாட்டி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்தது 61 காங்கேய நாடு எந்த கொங்கு மண்டல நாடுகளுள் ஒன்று? சரிங்களா, காங்கேய நாடு வந்து எத்தனை கொங்கு மண்டல நாடுகளுள் ஒன்று? ஆன்சர் 24 கொங்கு மண்டல நாடுகளுள் ஒன்று. 62 அமர் என்ற சொல்லின் பொருள் என்ன? அமர் என்ற சொல்லின் பொருள் என்ன? அமர்னா என்ன? போர். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்டுட்ருக்கிற ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாம். 63 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? எந்த வருஷம்னா 1972. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1972 தான் வந்து இயற்றப்பட்டது. 64 தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்றி வந்த ஒளிக்கதிர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? தமிழ் அரசியல் வானில் கவ்வியிருந்த வந்து காரிருளை வந்து அகற்றி வந்த ஒளிக்கதிர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி காயிலே மில்லத் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி காயிலே மில்லத் அவர்கள். 65வது கேள்வி வந்து பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தவறான இணையை காண்க. கீழ்காண்பவற்றுள் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ் திசை சுவடிகள் நூலகம். கீழ் திசை சுவடிகள் நூலகம் வந்து இங்கே சென்னை சரிதான். அரசு ஆவண காப்பகம். அரசு ஆவண காப்பகம் வந்து சென்னை தான். சரிங்களா, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து மதுரை அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து மதுரை கிடையாது, மதுரை பக்கத்து ஏரியா தான். சரிங்களா, ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா மதுரை சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு. சரஸ்வதி நூலகம் வந்து தஞ்சாவூர் தான், தஞ்சை சரஸ்வதி மகால். சரிங்களா, ஸோ இதுவும் சரிதான். அப்போ எது வந்து தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து மதுரை கிடையாது. ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 66 வஞ்சி நெடும் பாட்டு. வஞ்சி நெடும் பாட்டு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எது? வஞ்சி நெடும் பாட்டு என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை தான் வந்து வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, 73வது கேள்வி வந்து பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை காண்க. விடை கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. சரிங்களா, இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும். இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும் சொல்லி விடை கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸில் கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணோம். சரிங்களா,
ஸோ இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் அதை வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பாருங்கள். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும்? வளர்பிறை போல் வளர வேண்டும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. வேர்ச்சொல்லை காண்க. வேர்ச்சொல்லை காண்க. வந்தான். வந்தான் என்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல் வா. சரிங்களா? வந்தான்கிற வேர்ச்சொல் என்ன? வா. 75 அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் அப்படிங்கிற பாடலடி அமைந்துள்ள எதுகை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் வந்து அமைந்துள்ள எதுகை வந்து எந்த அதுகைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தோம், கூளைனா எது, மேற்கதுவாய் கீழ்கதுவாய்னா எந்தெந்த சீர்கள் வந்து அமைந்து வர்றது வந்து எது எது அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 வந்திருக்கு. 1 3 4 வந்தது அப்படின்னா அது வந்து என்ன எதுகை? அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது வந்து இப்போது இந்த செகண்ட் லெட்டர் வந்து பாருங்கள், லா லா லா. சரிங்களா? ஸோ இது வந்து எங்கெங்கே அமைஞ்சிருக்கு? இது வந்து மொத்தம் 4 அடி இருக்கா? இந்த 4 அடியில் எந்தெந்த அடியில் வந்து அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ 1 2 3 4 தான் இருக்குது. ஸோ இங்கே 2ல் வந்து அது கிடையாது. சரிங்களா? அதப்போ அதை விட்டுறலாம். இப்போ எது இதில் இருக்குது? 1 3 4 இருக்குது. அப்போ 1 3 4 இருந்துன்னா அது வந்து எது? மேற்கதுவாய். சரிங்களா? அப்போ 1 2 3னா என்ன? 1 2 4னா என்ன? இல்லை 4மே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸோட டெஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 76 ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவா என்ற நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமியோட விருது கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈரோடு தமிழன்பனோட வணக்கம் வள்ளுவாங்கிற நூலுக்கு எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது? ஆன்சர் 2004. சரிங்களா? 2004 தான் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வள்ளுவாங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது. 77 பாய்மர கப்பலினை பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் வந்து இது. பாய்மர கப்பலில் வந்து பாய் கயிறு ஆகியவற்றில் வந்து பழுது ஏற்படும் போது அவற்றை வந்து மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பரிபாடல். ஆன்சர் ஆப்ஷன் பி பரிபாடல். 78 பிரித்தெழுதுக. வெண் கொற்ற குடை. வெண் கொற்ற கொடை அப்படிங்கிற சொல்ல வந்து பிரிச்செழுத என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி வெண்மை கூட்டல் கொற்றம் கூட்டல் கொடை. வெண் கொற்ற குடை. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 79 வந்து பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. சரிங்களா? மனம் மனம். சரிங்களா? ஸோ 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? இந்த மனம் அப்படின்னா என்ன? 2 சுழி மனம் அப்படிங்கும்போது என்ன வரும்? உள்ளம். 3 சுழி நான் வந்ததுனா தான் அது வந்து வாசனை. சரிங்களா? 2 சுழினா வர்றது வந்து உள்ளம், 3 சுழினா வர்றது வந்து வாசனை. சரிங்களா? மனம் மனம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 80வது கேள்வி, சிற்பக்கலைகளை பற்றி குறிப்பிடும் குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான நூல் வந்து எது? சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் தமிழின் தொன்மையான நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொல்காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 81 பொறுத்துக்க வந்து பாருங்கள், மில்டன் அப்படிங்கிறது வந்து ஆங்கில கவிஞர். சரிதான். பிளேட்டோ அவர்கள் வந்து கிரேக்க சிந்தனையாளர். டால்ஸ்டாய் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். சரிதான். பெட்ரன் ரசல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். சரிதான். சரிங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. மில்டன்னா ஆங்கில கவிஞர், பிளேட்டோங்கிறது வந்து கிரேக்க சிந்தனையாளர், டால்ஸ்டாய்ங்கிறது வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், பெட்ரன் ரசல் அப்படிங்கிற அவர் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். ஸோ ஆன்சர் என்ன? 1 2 3 4 தான் சரி. 82 வந்து பாருங்கள், அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுத்தில் கொடுத்துருக்காங்க, அகர வரிசையில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி பக்கம், பச்சை, பஞ்சு, பந்தயம், பந்து. சரிங்களா? ஸோ சரியா? பக்கம், பச்சை, பஞ்சு, பந்தயம், பந்து. 83 வந்து பாருங்கள், பிரவசன கேசரி. பிரவசன கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே ரொம்ப ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஆன்சர் முத்துராமலிங்க தேவர். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி முத்துராமலிங்க தேவர். அடுத்து வந்து பாருங்கள் 84 தன்வினை வாக்கியத்தை காண்க. பரிதிமா கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார். பரிதிமா கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்வினை வாக்கியம்.
பயிற்றுவித்தார் அப்படின்னா பிறவினை வாக்கியம். சரிங்களா, பிறவினை அப்படின்னா ஒருத்தங்களுக்கு சொல்லித்தரது, பயிற்றுவித்தார். பயின்றார் அப்படிங்கிறதா வந்து தன்வினை வாக்கியம் வரும். சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. 85 வந்து பாருங்கள், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்று கூறியவர் வந்து ஔவையார். சரிதான். சரிங்களா, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ சரிதான். அடுத்தது, ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று சொன்னவர் வந்து கம்பர். சரிங்களா, ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று சொன்னவர் வந்து கம்பர். இதுவுமே சரிதான். சரிங்களா, அப்போ ஆன்சர் இரண்டுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. இந்த பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான ஒரு வீடியோ நாங்கள் டெய்லியுமே நம்ம ரிவிஷனுக்காக இனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மதியம் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து அப்டேட் பண்ணுவோம். பிரேக் டைமில் நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. 86, அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய வார இதழ் எது? அயோத்திதாசர் பண்டிதர் தொடங்கிய வார இதழ் எது? ஒரு பைசா தமிழன். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு பைசா தமிழன். இது வந்து வார இதழ் தான். வார புதன்கிழமை தோறும் இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழ் வந்து வந்துட்டு இருந்தது. சரிங்களா, யாருது? அயோத்திதாச பண்டிதரோடது. சரிங்களா. 87, பொறுத்து செல்வமும் கல்வியும் புத்தாளல் வருந்தி வந்தவனுக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பொறுத்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவனுக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என கூறும் நூல் வந்து எந்த நூல்? ஆன்சர் கம்பராமாயணம். ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பராமாயணம். அடுத்து வந்து பாருங்கள் 88, குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் என்ன? ஸோ இந்த மாதிரி கவிஞர்களோட இயற்பெயர் ரொம்ப முக்கியம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் வந்து என்ன? ஆன்சர் சுல்தான் அப்துல் காதிர். சரிங்களா, சுல்தான் அப்துல் காதிர் அப்படிங்கிறத வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய இயற்பெயர். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை காண்க. விடைக்கேற்ற வினாவை காண்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா வந்து எந்த வினா? மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா வந்து எந்த வினா? ஆன்சர் அறிவினா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவினா. 90வது கேள்வி, வில்லி பாரதம் நூல் எத்தனை விருத்த பாடலால் ஆனது? சரிங்களா, வில்லி பாரதம் அப்படிங்கிற நூல் வந்து எத்தனை விருத்த பாடலால் ஆனது? ஆன்சர் 4350. 4350 விருத்த பாடலால் ஆனது. 91, முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது எந்த சொற்றொட வகை? அதாவது வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்றோர் மொழி அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகை சொற்றொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் செய்தித்தொடர். முயற்சி திருவினையாக்கம் என்பது ஆன்றோர் மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு செய்தித்தொடர் தான். சரிங்களா, செய்தித்தொடர். 92, தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் எது? தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. குறையாத உகரம் வந்து இது முற்றியலுகரம். குறையாத உகரம் முற்றியலுகரம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 93 வந்து பாருங்கள், வினைமுற்று பெயர் சொல் வினை சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது எந்த வேற்றுமைன்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்று பெயர் சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது எந்த வேற்றுமை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை. ஆன்சர் ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை. 94, எந்த நாடகம்தான் தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகமாகும்? எந்த நாடகம் வந்து தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இது வந்து இந்திய தேசிய இயக்கத்துலேயும் கொஷின்ஸ் வந்து வரும். சரிங்களா, அதாவது வந்து ஜிஎஸ்லேயும் கேட்பாங்க. ஆன்சர் கதரின் வெற்றி. ஆன்சர் ஆப்ஷன் சி கதரின் வெற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம். 95, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் வந்து ஆன்சர் 6 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் டி 6 வகைப்படும். 96, விடைக்கேற்ற வினாவை காண்க. சரிங்களா, வினா கொடுத்துட்டாங்க. சரி, விடை கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற வினா கேட்குறாங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ இதுக்கான வினா வந்து எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் கொஷின் மார்க் வரும்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? பானையின் எப்பகுதி வந்து நமக்கு பயன்படுகிறது? வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஷினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லி பாருங்கள், கரெக்டாக ஈவனாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? 97 தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை படைத்தவர் யார்? தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை படைத்தவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். 98 அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக. யா வரிசை கொடுத்துருக்காங்க. யா சரிங்களா? யா. ஆன்சர் ஆப்ஷன் டி, யாக்கை, யாழ், யாழி, யானை. யாக்கை, யாழ், யாழி, யானை தான் சரி. சரிங்களா? இந்த அகர வரிசை கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். 99 பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் திமிலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திமிலை என அழைக்கப்படும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், லாஸ்ட் கொஷின் பொறுத்துக்க. வேற்றுமை கொடுத்துருக்காங்க. வேற்றுமையோட வகைகளும் வேற்றுமை உருபுகளோட தொடர்புகள் கொடுத்து ஸோ இது வந்து பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 8 வேற்றுமை இருக்கல. 8ல் வந்து 1க்கும் 8க்கும் வந்து வேற்றுமை உருபுகள் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ 2க்கும் 3, 4, 5, 6, 7 ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருந்தோம். ஐ ஆல்கு இன்னதுக்கன். ஐ ஆல் கு இன் அது கண். சரிங்களா? ஸோ வேற்றுமை உருபுகள் வந்து ஷார்ட்கட் சொல்லுங்கள். ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம பொருத்த போகிறோம். மூன்றாம் வேற்றுமை வந்து பாருங்கள், மூன்றாம் வேற்றுமைக்கு என்ன நேராக இருக்குது? ஆள் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆளில் என்ன தொடர் வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஆள் அப்படிங்கிறதுல பாருங்கள், மண்ணால் குதிரை செய்தான். மண்ணால் குதிரை செய்தான். மண்ணால் ஆள் வருதான். அப்போ இது வந்து மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை வந்து பாருங்கள், என்ன வரணும்? கூ வரணும். சரிங்களா? நான்காம் வேற்றுமைக்கு கூ வரணும். ஸோ கூவில் தொடங்குற தொடர் வந்து பாருங்கள், ராமனுக்கு தம்பி இலக்குவன். ராமனுக்கு தம்பி இலக்குவன். ஸோ இது வந்து நான்காம் வேற்றுமை. கூ வருதா? அடுத்து வந்து பாருங்கள், ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமையில் வந்து இன் வரணும். சரிங்களா? இன் வரணும். ஸோ பாருங்கள், ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். சரிங்களா? ஸோ இது வந்து ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து ஆறாம் வேற்றுமை வந்து பாருங்கள், பாரியினது தேர். பாரியினது தேர். சரிங்களா? ஸோ அது வந்துருக்கா, பாரியினது தேர் வந்து ஆறாம் வேற்றுமை. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 1, 4, 2. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வேற்றுமை உருபுகள் முதல்ல எழுதிக்கங்க. அந்த வேற்றுமை உருபுகளுக்கு எந்த தொடர் வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சரியா? இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன? 3, 1, 4, 2. சரிங்களா? இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து 100 கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவிஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது, 90+ எடுக்க முடிஞ்சது அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து உங்களோட, நான் 2-3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கேட்டிருக்கேன், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் வந்து எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. நான் டீட்டெயில் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் PDF மட்டும் போதுனா கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.